என்ன தைரியம் இருந்தா நீங்க இருங்க இருங்க. ஏன் இங்க வந்தீங்க? இங்கேயே மானத்தை எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. நான் சொல்றது கேளு. ஐயோ வேண்டாம், யுத்தத்தை நிறுத்து, யுத்தத்தை நிறுத்து. என்ன சட்டத்தை காணோம்? பொருளெல்லாம் தீர்ந்து போச்சா? வெளியில தலை காட்ட முடியாது படி செஞ்சுட்டீங்க. என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன். நளினி 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 இன்னும் கோமா தான் இருக்கிறியா? நளினி நான் சொல்றதை கேளு, தயவு செய்து கேளு. உங்க அண்ணன் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? வாய மூடுங்க. எங்க அண்ணா நல்லா படிச்சவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கு. நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வாட்சி இருக்குது பாரு. ஐயோ ஐயோ, கட்டில இருக்கிற தலைகாணி எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு என்ன செய்ய? இத மாதிரி யுத்தம் ஏற்படும் எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டில காலி பண்ணிட்டேன். கட்டமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தான். நான் எங்க போவோம் கவசத்துக்கு? இது தற்காலிக கவசம். என்னோட நாட்டுக்கு பேச வேண்டாம், போதும். போகணுமா? போகட்டா. நோ நோ நோ. இங்க பார். 1 2 3 லவ் கேம்ல வின் பண்ண போறேன் பாருங்க. நல்ல சமயத்துக்கு வந்த கமலா. ஆமா கமலா, பந்தயம் போட்டுட்டு விளையாடுறோம். நான் தோத்துடுவேனா சொல்றாரு. பந்தயம் என்ன தெரியுமா கமலா? ராதா தோத்து போயிட்டா, அவளாவே எனக்கு சீச்சி வெக்கமில்லாம பேசுறத பாரு. என்ன சீச்சி தோத்தோம் கமலா? நான் தோத்து போயிட்டேன்னா நானாகவே இப்படி எல்லாம் பேசினா நான் எழுந்து போயிடுவேன். போயே, எனக்கு என்ன கவலை? உன் இடத்துல கமலா வந்து உட்கார்ந்துக்கிறா. ராதா ராதா இத வந்துட்டே. அம்மா கூப்பிடுறா. ராதா எனக்கு விளையாட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். உட்கார். கமான். உட்கார். இது பார், இதை இப்படி வச்சுக்கிட்டு அந்த காயை பார்த்து அப்படி அடிக்கணும். இங்க பார்க்கலாம். கமான். நேரமாச்சு, படுக்க போகலான்னு அத்தையோட ஆர்டர். ஓஹோ. வா கமலா, கொஞ்ச நேரம் ஹாயா பேசிட்டு இருக்கலாம். ராதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல? வாயே. நான் தப்பாட்ட ஆனதை கமலா கண்டுபிடிச்சிட்டா. நீ இருக்கிறிய மக்கு மக்கு. இப்பெல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. பாது சரி, போய் படுங்க. படுக்கலாம், தூக்கம் வரலையே. அதான் கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க, ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல. ஆமா கமலா, உன் பாட்டை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? பாட இப்ப வா. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இன்பம் சில நாள், துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி? இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி? காண்பது ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனம் முடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி. மங்கையன் கையில் குங்குமம் தந்தார், மாலையிட்டார் தோழி.
கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது, முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? காரணம் ஏன் தோழி? மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கமலா, பாஸ் பண்ணிட்டேன். என்னது எஸ். பாஸ் பண்ணிட்டீங்களா? சரியா பாத்தீங்களா? ஓமாரி நினைச்சியா? சந்தேகமா? இந்த பார் 14, 15, 9 ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, பாஸ் பண்ணிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் சுந்தர். தேங்க் யூ மிஸ்டர் சுந்தர். ஆண்டவனே, இவர்கிட்ட வர நோயாளிங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கணும். பாத்தே கமலா, ராதா சொல்றத ஆசியம் பண்றீங்களா? நாங்க 2 பேரும் சிரிக்கலாமா? ஜோக் பண்றியா நீ? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு பண்றேன், நீ ஆசியம் சொல்றியா? கமலா, அந்த ராமாயண புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வாமா. நீயே படிமா. சீதா கல்யாணத்தை படிமா. பளிங்கு மணப்பந்தலிலே பாவையர் சோபனம் பாட, வானவர்கள் மலர் பொழிய, மங்களவாத்தியம் முழங்க, மங்களத்தின் இலக்கணமா மஞ்சளழகும் நெற்று குங்குமப் பொட்டும் துலங்க, மழை கூந்தலில் அணிந்த மலர்பந்தும் அசைந்திலங்க, மணவாளனை கடை கண்ணோக்கி புன்னகையோடு நாடி குளிர்ந்தமர்ந்த ஜானகியின் திருக்கழுத்தில் தளிர்கரத்தால் திருமாங்கல்யம் தனை அணிந்தான் ரகுராமன். ஏமா நிறுத்திட்ட? அது என்ன படம்னு பாக்குறியா? சின்னஞ்சிறு வயசுல 2 குழந்தைகளுக்கு நடந்த கல்யாண படம். அதுல மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பையன் யாருன்னு தெரியுதாம்மா? தெரியாதும்மா. என் மகன் சுந்தர். என் குடும்ப விளக்கா இருக்க வேண்டிய அந்த பொண்ணு மங்குமத்தோட இருந்து போயிட்டாம்மா. அந்த கல்யாணத்தின் ஞாபகார்த்தமா இந்த படம் ஒண்ணுதான் இருக்கு. யாரிட்ட சாபமும் என் குலவிளக்கு என் வீட்டை பிரகாசப்படுத்தாமலே அணைஞ்சு போயிட்டு.
துடைத்துக் கொள். நீ சிரித்தால் குற்றம், எதிரில் வந்தால் குற்றம், உன் முகத்தில் விழித்தால் அதுவும் உன் குற்றம். இப்படி உன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த இந்த இரக்கமற்ற உலகத்தை நீ தலை நிமிர்ந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது நீ சகல சௌபாகியங்களும் நிறைந்தவன். சுமங்கல், நீ திலகமிட்டுக் கொள்ளலாம், மங்கள மாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம். யாரை இந்த ஜென்மத்தில் காணவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவன் காலடியில் விழுந்து நான் உங்கள் மனைவி என்று சொல். போ கமலா, போ. கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளை நிலவே. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. இங்கு விளையாடும் காதலரை காண வந்தாயோ, உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ. காண வந்த காட்சி என்ன வெள்ளை நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளை நிலவே. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா, கண்ணி உள்ளம் உனக்கிருந்தும் நாணமில்லையா.
யாரையும் காணுமே. அட, தலையில வைக்க வேண்டிய பூ தரையில கிடக்குது. வாழத் தெரியாதவள், நான் உன் மனைவி என்று சொல்லிக்கொள்ள ஏன் உனக்கு துணிவில்லை? ராதாவின் மோகத்திலே முழுகி இருக்கிறானே, எங்கே உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவானோ என்று பயந்து ஓடி வந்து விட்டாயா? ஏன், அவளுக்கு இருக்கும் உரிமை உனக்கில்லையா? நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள். கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே. உண்மையை சொல், உன் உரிமையை கேள். போ கமலா, போ போ போ. ஆஹா, பொழுது விடிஞ்சதும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரைட், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்? படி பாப்போம். கேக்குறீங்களா? இளம் பெண் தற்கொலை. கட்டிய மனைவியை கணவன் ஏற்க மறுத்ததால் பொன்னி என்ற இளம் பெண் கடலிலே விழுந்து இறந்து போனாள். ஐயோ, கமலா, என்ன ராதா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறேன்? என் புருஷன் உயிரோடு தான் இருக்கார். என்ன, உன் புருஷன் உயிரோட இருக்கிறாரா? இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாரு? தெரியாது. நேத்து கோவில்ல என் சிநேகிதியை பார்த்தேன். அவதான் சொன்னா உன் புருஷன் உயிரோடு இருக்காரு. அவர் எங்க இருக்காரு கமலா? ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னா, நான் மறந்துட்டேன். ராதா, அவரோட வாழணுங்கிற ஆசை இருந்தா இல்ல ஊரு பேரையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏமா அப்படி சொல்றேன்? புருஷன் வீடுதான் பெண்களுக்கு சொர்க்கம்னு நீ அடிக்கடி சொல்லுவீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சும் அவர் வீட்டுக்கு போக உனக்கு ஏமா தயக்கம்? ஏன் கமலா, அவர் உன்னை ஏத்துக்காரோன்னு பயப்படுறியா? இத பாரு, நாங்களும் கூட வரோம். உன் வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கிறது எங்க கடமை இல்லையா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர். என்ன யாருன்னு தெரிஞ்சதும் கட்டாயம் சந்தோஷத்தோட ஏத்துக்குவார். ஆனா அவர் வாழ்க்கைக்கு குறுக்க நாம் போகவே கூடாதம்மா. நான் இல்லாத அவருடைய வாழ்க்கை இருண்டு போயிடல. அவர் ஆனந்தமா இருக்கார். ராதா, ராதா, அவர் வேறொருத்திய கல்யாணம் செய்துவிட்டார். என்ன இது அநியாயம்? மூத்த மனைவி உயிரோடு இருக்கும் போது இன்னொருத்தை கல்யாணம் செய்திருக்கிறது. இதோ பாரு கமலா, நான் இன்னைக்கே போய் உன் புருஷனை பார்த்து இது நியாயமானு கேட்க போறேன். நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா அவர் மறு கல்யாணம் செய்திருக்கவே மாட்டார். அவரை பொறுத்தவரை நான் என்னைக்குமே செத்தவள் தானே. அப்படி சொல்லாதே கமலா. உன்னை சுமங்கலியா பார்க்க என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? உன்னை உன் புருஷனோட சேர்த்து வச்சு என் கண்குளிர பார்க்கணும் கமலா. அந்த பாக்கியம் எனக்கு இல்ல ராதா. ஏன் இல்ல? நீ கவலைப்படாத கமலா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னுதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவர் இளைய மனைவி மேல தன் உயிரையே வச்சிருக்காரு. ரெண்டு பேரையும் லட்சிய தம்பதிகள்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் மட்டும் என்ன சுகத்தை அடைய போறேன்? என் புருஷன் உயிரோடு இருக்கிறாரு. யாரோ ஒரு பாக்கியவத்தை அவர் வாழ்க்கையில பங்கு கொண்டு அவருக்கு இன்பம் கொடுக்கிறார். இந்த ஒரு நினைவே எனக்கு போதும். அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாம ஒதுங்கி போறதுதான் நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை. ராதா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சது.
நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி ராதா, எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. கமலா, உன்னை போல பெரிய மனசு யாருக்கு வரும்? உன் சந்தோஷத்தையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யத்தான் வேணுமா? நான் படிக்காத பட்டிக்காடு, ஆனா அனுபவத்தின் மேல சொல்றேன். ஆனந்தம் நாமே அனுபவிக்கிறது மட்டுமில்லை, பிறர் அனுபவிக்கும் இன்பத்தை கண்ணால பாக்குறதுலேயும் அதுக்கு காரணமா இருக்கிறதுலேயும் ஆனந்தம் உண்டாகுதும்மா. அப்போ இப்படியே இருக்கிறதா உன் முடிவா? முடிவு மட்டுமில்லை, என் ஜீவிய லட்சியமே அதுதான். காஃபி ஆறி போகுது, சாப்பிடுங்க. கமலா ஒரு லட்சிய பெண். அவளோட வாழ கொடுத்து வைக்காத அவ புருஷன் பெரிய துரதிருஷ்டசாலி. அம்மா, தமிழா, நீ தலை நிமிர்ந்து நின்ற காலம் எங்கே? நானே தெய்வம் என்று அல்லும் பகலும் போற்றி வணங்கும் உனக்கா இந்த இடிநிலை? ஆண்மகனே, யாரப்பாது என்ன வந்து ஆண்மகன் சொல்லிக்கிட்டு? என் வீரத்தில் ஒரு அணுவாவது உன்னிடம் இருக்க வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு அடங்கி விட்டாய், மனைவி என்ற பேய்க்கு அடிமையாகி விட்டாய், அவளை அடக்க சக்தியற்று முடங்கி விட்டாய். நீ ஒரு ஆண்மகனா? என்னங்க மேல எல்லாம் துப்புறீங்க? மானத்தை மறந்து வேடியாக திரிந்து வாழும் நீயா மரத்தமிழன்? எழு! நீ துணிந்தால் உனக்கு அவள் ஒரு புழு. உன் உரிமைகளை அவளிடம் சொல்லி அழு. போ போடா. தமிழா, முன்வைத்த காலை பின் வைப்பதுதான் வீரமா? வருவது வந்தே தீரும். துணிந்து செல். இது வந்தோ ஆண்மை. நான் தான் விடுதலை வீரன், உன்னிடம் அடிமைப்பட்டு கிடந்தவன். உன் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வீர் கொண்டு வந்திருக்கிறான். வெள்ளையர்களை விரட்டி அடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே உதித்தவன். உன் செருக்கை சீரழிக்க வந்திருக்கிறான். நீங்களா? ஆம், கதவை திறக்க முடியாது. மரியாதையாக கதவை திறக்கின்றாயா அல்லது ஒரே குத்தில் உடை கட்டம்மா? எங்க வந்தீங்க? தொண்டை வறண்டு போச்சு. பின்ன இந்த கத்துனா கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? கீழே ஃப்ரிட்ஜர்ல சில்லுன்னு தண்ணி இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அங்கேயே கத்துங்க. ஏன் நிக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க. காலையில 5 மணிக்கு எடுப்புங்க. லேடிஸ் கிளப்ல டென்னிஸ் மேட்ச் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். கஷ்டமா? ரொம்ப கஷ்டம் போம்மா. ஏனடா திரும்பி விட்டாய்? நீ சென்ற வேகம் என்ன, திரும்பிய சோகம் என்ன? தமிழா, மங்கையவள் முகத்தைக் கண்டு மிரண்டு வெருண்டு வந்து விட்டாய். தமிழா, பாவையவள் கட்டளையிட்டாள், நீ சேவை செய்கிறேன் என்று வந்து விட்டாய். தமிழா, ஏன் சும்மா தமிழா தமிழான்னுட்டு என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு? அவ காலையில என்ன எழுப்ப சொல்லியிருக்கிறா தமிழச்சி. இந்த கடியாரருக்கு முன்ன என்ன எழுப்பி விடுங்க, அப்புறமேல நான் எழுப்பி விடுறேன். தூங்க விடுங்கப்பா, தூங்க விடுங்க. ஐய, இதெல்லாம் வேண்டாத வேலை தானே. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ இங்க இருந்தா
அவரை யார் கவனிச்சுக்கிறது? எல்லா வேலையும் நீ செய்யறது, நாங்களாம் உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பாக்குறதா? நீ வேலை செய்யற லட்சணம் போதும், முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தா போன்னு விரட்டுறியே. சாயந்தரம் 2 பேரும் சினிமாவுக்கு போக போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல. கடத்தெரு பீச் எங்கேயாவது போவீங்க? இல்லை. நீ மட்டும் கரெக்டா சொல்ல பாக்கலாம். உனக்கு ரகசியமா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாரு. பின்ன என்னதான் இருக்கும்? சொல்லட்டுமா? சொல்ல. சொல்லிடுவேன். நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீயே சொல்லு. ஐயா, வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்க? அப்ப என் காதுல சொல்லு. வந்து 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 அப்படியா? அப்போ ராதா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. குழந்தைகள் வளர்ப்பது எப்படி அந்த புத்தகம் போய் படி. போ போ. போனா கமலா. கமலா, கமலா, நான் உன்னை ராதான்னு நினைச்சு. கமலா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு, ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. ராதா, ராதா, வாங்க 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 உட்காருங்க. என்ன லெட்டர் கூட போடல? அடுத்த வாரம் தான் வரலான்னு இருந்தேன் மாப்பிள்ள. நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? நம்ம ராதாவை கூட்டிட்டு போலான்னு. நீங்க வந்ததும் நல்லா தாங்க போச்சு. ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? பரவாயில்ல, தேவையில்ல. நானே புறப்பட முடியா இருந்திருக்கோம், நீங்க வராட்டி போனா. அப்பா எப்பப்பா? இப்பதாம்மா வரேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா சௌக்கியமா இருக்கா? ஆமா, கமலா எங்கம்மா? அத்தை கிட்ட இருக்கா. இது பாருமா, நம்ம புறப்படுற போது கமலாவை கூட்டிட்டு வரணும்னு அம்மா உத்தரவு. அது சரி, அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. கமலா இங்க இருந்தா அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கும். ஆமாங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கமலா இல்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. அதுக்கு என்ன, அப்புறம் கூட்டிட்டு போனா போச்சு. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க அத்தை பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். கமலா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் கமலா. நீ இருந்த நிலைமைய நினைச்சு நினைச்சு நான் பட்ட வேதனை மகாலட்சுமி மாதிரி உன்னை பார்த்ததும் பறந்து போச்சு. ஆனா முன்பின் தெரியாத யாரோ ஒரு பெண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்கா உன் வாழ்க்கை வீணா போறத நினைச்சா என்னால தாங்க முடியலம்மா. என்னப்பா சுந்தர், சௌக்கியமா? வாங்க சார், வாங்க உட்காருங்க. ஏன் சுந்தர் நின்னுட்டே இருக்க? உட்காரப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா இந்த மரியாதைய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சும்மா உட்காரு. ஏதோ பழைய மாணவனாச்சே, பெரிய டாக்டரா வேற இருக்கியே, அப்படி என் உடம்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐசி. கமலா, கமலா, இதோப்பா, இவர் யார் தெரியுமா? என்னுடைய பழைய காலேஜ் ப்ரொஃபசர் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டு வாங்க. கமா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு எனக்கு ஏன் இன்விடேஷன் அனுப்பல? ஐ எம் வெரி சாரி சார். அது ஏதோ அவசரமா சட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. என்ன, லவ் மேரேஜா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். சுந்தர், அழகு, குணம், குடும்ப பண்பு நிறைஞ்ச இந்த பெண்ணை மனைவியா அடைஞ்ச நீ நல்ல பாக்கியசாலி அப்பா. கல்யாணத்துக்கு வந்துதான் உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண முடியல சார். நீயாவது ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. சார், இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப் இல்ல சார்.
என்ன மன்னிச்சிடம்மா. சுந்தரம் புருஷன் நினைச்சு தவறா ஏதேதோ பேசிட்டேன். கமலா வாராதா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன் கமலா. மகராசியா போயிட்டு வாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. வரும்போது கை நிறைய புள்ளைய தூக்கிட்டு வா. ராதா, ரயிலுக்கு நேரம் அது புறப்படுமா? ஐயா, ராதாவை ஜாகிரதையா பாத்துக்குங்க. அடிக்கடி லெட்டர் போடுங்க. ஆகட்டுமா. ராதா வா போலாம். போயிட்டு வரேன் கமலா. போயிட்டு வாமா. என்ன இதெல்லாம்? மரியாதை எங்க? கடையில விக்குது. கடையில என்ன வந்தது உங்களுக்கு? எனக்கா அறிவு வந்தது, ஆத்திரம் வந்தது, ஆவேசம் வந்தது, அழகான வீர சவுக்கு வந்தது. விளையாடுறீங்களா? இனி நான் உங்ககிட்ட விளையாட மாட்டேன், இந்த சவுக்கு தான் விளையாடும். அங்க எங்கயாவது போய் விளையாடுங்க. நேரா சமயக்கட்டுக்கு போ. முடியாது. முடியாதா? கமலா, இனிமே வீட்டு வேலையெல்லாம் நளினி தான் செய்யணும். நீ கையை கழிட்டு போய் ஊஞ்சல் அடுப்போம். என்னால முடியாது, எனக்கு சமையல் பண்ண தெரியாது. நீ சமையல் பண்ணி எவன் சாப்பிடுறது? எதையாவது செய்ய, கடைசியில ஒன்ன திங்க வைக்கிறேன். நளினி, இனிமே சமையல் செய்ய தெரியாதுன்னு சொல்லாதே. அப்படி சொல்லு. நான் கத்து தரேன். இதெல்லாம் ஓ வேலைதான். பொட்டி பாம்பா கிடந்தார். இப்ப என்ன அயரன் பண்ண பாம்பா வாயிட்டாங்க? ஏன் நிக்கிற? ஏதாவது செய்ய. ஐயோ ஐயோ, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்? யார என்னத்து கேக்குற? உங்க அப்பனை போய் கேளு. எப்படி கேக்குறது? எங்க அப்பா தான் செத்து போயிட்டாரு. அவன் தலையில பேட்மெண்ட் ஆடி இருப்ப, மூளை கலங்கி செத்து போயிட்டான். நீங்க போயிட்டு வாங்க, நளினியை நான் கவனிச்சுக்கிறேன். நீயா? உன்னால முடியுமா? இவ பெட்ரோல் வம்சமாச்சே, திடீர்னு காத்தோட காத்தா பறந்துவாள எங்க அம்மா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னமே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இவ்வளவு நாளா உன்னுடைய சட்ட திட்டத்துக்கள் நான் கட்டுப்பட்டு நான் அவஸ்தப்பட்டேன். இன்னையில இருந்து உன்னுடைய டர்ன். போ வேலையை செய். ஏன் சும்மா மிரட்டுறீங்க? உங்க இஷ்டப்படிதான் நடக்கிறேன்னு சொல்லியாச்சு. கமலா, இவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ கொலையிறாளேன்னு ஏமாந்துறாத. இவ என்ன ஆளு தெரியுமா? கொஞ்சம் ஏமாந்தம்னா இந்த உலகத்தையே சுக்கு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு நீ ஏப்பம் விட்டுடுவா. சவுக்க இப்படி தப்பி தவறி வச்ச அவ்வளவுதான் திருப்பிக்குவா. அதனால்தான் விரல கூட வச்சு அப்படியே ஆணி அடிச்சிருக்கிறேன். ஏமா நிக்கிறீங்க? ஏன் நிக்கிறீங்க? ஆகட்டும் வேலை. கொஞ்சம் சொல்லித்தாங்க. நளினி, அவரை ஏன் கேக்குற? நான் சொல்லி தரேன். சும்மாரு, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க சும்மா சும்மாரு, உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. சும்மா இருங்க. ஆகட்டும். தெரியாது. ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறா. கை எரியுதுங்க. 2 தடவை இப்படி நோண்டே கையெல்லாம் எரியுத. டெய்லி பேனாவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது விரலெல்லாம் எரியல. ஜாய், உன்னை இந்த வீட்டுல நான் உட்கார வச்சு திங்க விட மாட்டேன். ஒண்ணு நின்னுகிட்டு திங்கணும், இல்ல நான் ஓடிக்கிட்டு திங்கணும். இப்பதான் போட் மயில் மாதிரி போகுது. சுந்தர், என்ன டல்லா இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. அத்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. வேணும். கமலாவை அம்மா கூப்பிட்டாங்க. நீ போய் சொல்ல. ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்து நீ சொல்லி இருக்க கூடாதா? சரி அப்பா, சரி. ரூம்ல கமலாவை காணுமே. ஒட்டி படுக்க கூட இல்ல.
வரேன். அழாத கமலா, உனக்கோ யாருமே இல்லைங்கிற இந்த பொல்லாத உலகத்துல உன்ன மாதிரி அழகான பொண்ணு ஆதரவு இல்லாம வாழ்றது பெரிய ஆபத்து. இத பாரு, நாளைக்கே கோயம்புத்தூருக்கு என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன். பேசாம என்னோட வந்துருமா. ஏதாவது கௌரவமான வேலை பார்த்து நிம்மதியா இருக்கலாம். என்னம்மா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. சரிம்மா. பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா 20 வயது இழகின மனது உருவத்திலே அவன் நடுத்தரமாது. பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா 20 வயது இழகின மனது உருவத்திலே அவன் நடுத்தரமாது. பார்த்தீரா அம்மா, பார்த்தீரா வெங்காய சருகு சேலே வீட்டு வேலை தெரியவும் இல்லை. நடைய பார்த்தா நாட்டியம் போலே இருக்கம்மா. நல்லா இருக்கிற மனசுகள் எல்லாம் கெடுதம்மா. பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா பார்த்தீரா அம்மா, பார்த்தீரா உழைக்கிற பொண்ணு நடக்குது பாரு, உடம்பில இருக்கும் உறுதியை பாரு. படிக்கிற பொண்ணு வளையுது பாரு, கொடி போலே. 18 வீசை புத்தகம் பாரு கை மேலே. பார்த்தீரா அம்மா, பார்த்தீரா கமலா, வாங்கம்மா. சௌக்கியமா இருக்கியா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? வீடு சௌகரியமா இருக்கா? உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. எனக்கு எதுக்கு கமலா இவ்வளவு மரியாதை? நீ கோயம்புத்தூருக்கு வந்த பிறகாவது மன நிம்மதியோட இருக்கேங்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாரு கமலா, உனக்கு எது தேவையானாலும் சரி, என்ன தயங்காம கேளுமா. ஆகட்டுமா. இந்த நான் வரட்டுமா? ஆஹா ஆஹா ஆஹா, கட்டபொம்மா, என்னே உன் கருணை. அன்று கைகட்டி சேவகம் செய்த நான் இன்று கவலை இல்லாமல் படுத்திருக்கிறேன். அன்று பியானோவை தட்டி கொண்டிருந்த கரங்கள் இன்று என் கால்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆஹா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீதான் என்னுடைய புலக்கடவுள். அண்ணே, மச்சான், மாப்பிள பாரு இங்க வந்துட்டானா? அடே பொடி பாயல, டேய் தூங்குறானா? முடிச்சிட்டு இருக்க மச்சான், மச்சான், நீ பெரிய ஆளு. நீ போயிருந்தில்ல, ஒரு லெட்டர் எழுதுனா என்ன? லெட்டர் போட்டேன்பா. போட்ட உன் பாக்கெட்டுக்குள்ள பிறந்த லெட்டர். சும்மா இருப்பா, நீ அவன் அழகுல சொக்கி போய் எங்க அழகெல்லாம் விட்டுட்டே நீ. அவ்வளவுதான். என்னங்க குழந்தை பாத்தீங்களா? எல்லாம் எங்க அண்ணரை உரிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முகத்தை காட்டினா நான் பாக்குறதுக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா சௌக்கியமா இருக்கிறாங்க. நான் தான் மருந்து இதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத. ஒண்ணும் இல்ல, சுகமா இருக்கிறாங்க. ஏன்னே, குழந்தைக்கு என்ன பேர் வச்சீங்க? கோபி. கோபி 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 பையா. டேய் பாருடா, நான் தான்டா உங்க அத்தை. என்ன பாருடா. அத்தை மூஞ்சிய பாத்துக்கடா. டேய் இப்பவே அத்தை கிட்ட கேட்டுக்கடோ, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அத்தைன்னு கேட்டுக்க. அப்ளிகேஷன் போட்டு கமலா எங்க? கமலா
கமலா, கமலா. யாரு? ராதாவா? அத்தே, வடகண்ணு வாட ராஜா. வந்துட்டியாடா? வந்துட்டியா? நோப்ப சாமி என்று ஏன்டா எனக்கு புதுசா தெரியுதா? நான் தானே அவன் பாட்டி கண்ணு சாமி. அத்தே, கமலா அங்க அத்தே. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் எப்படியம்மா சொல்லுவேன்? ஏன், என்ன நடந்தது சொல்லுங்க அத்தை. என்ன காரணமோ தெரியலம்மா. யாருக்கிட்டையும் சொல்லாம கமலா வீட்டை விட்டே போயிட்டா. வீட்டை விட்டே போயிட்டாளா? என்னால இதை நம்பவே முடியல அத்தை. என்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாள். நீ குழந்தையும் கையுமா வரணும், என் கையால உனக்கு ஆழத்தை எடுக்கணும்னு ஆசையோடு காத்திருந்தாள். அழாதே ராதா. எப்படி அழாம இருக்க முடியும்? கூட பிறந்த சகோதரி கூட என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்க மாட்டான். அவளுடைய சோக கதையை கேட்டா நீங்க கூட கண்ணீர் சிந்துவீங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு திருமணமாகிவிட்டது. கணவன் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான புயல் உருவத்திலே விதி வந்து அவளை தாக்கியது. வெள்ளத்திலே படகு கவிழ்ந்தது. குழந்தை பருவத்திலேயே குங்குமம் அழிந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்திலே யாரும் இல்லாத அனாதையாக வந்து என்னை சந்தித்தார். உயிருக்கு உயிராக பழகினார். எனக்காகவே வாழ்ந்தார். இனி அவளை எப்போது பார்க்க போகிறேன் அத்தை? எப்படி என் துக்கத்தை மறக்க போகிறேன்?